மேடையில் இருக்கிற எல்லாருக்கும் நன்றி. ரெண்டு ரெண்டு ஹேக் ஃபர்ஸ்ட் டைம் ஆக்டராகவும் ப்ரொடியூசராகவும் நான் பண்ணியிருக்கேன். இந்த வாட்டி கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துச்சு. இந்த ஸ்கிரிப்ட் எப்படி ஆரிஜினேட் ஆச்சுன்னு அங்கேருந்து வந்தால் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஷார்ட்டாக முடிச்சிடுறேன் நம்புங்க. ஸோ மெட்ராஸ் டு பெங்களூர் நான் வண்டியில் போயிட்டு இருந்தப்போ என் ஃப்ரெண்டு விக்கி கேமராமேன் என்கிட்ட வந்து கதை இருக்கு கேட்குறீங்களா அப்படின்னாரு. சரி, மெட்ராஸ்லேருந்து பெங்களூருக்கு 5 மணி நேரம் சும்மா தானே போயிட்டுருக்கோம், கேட்டுருவோமே அப்படின்னு சொல்லி வீடியோ காலில் ஸ்ரீதரும் நம்ம விக்கியும் வந்தாங்க. உங்களுக்கு தெரியுமே, சிக்னல் விட்டு 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 வரும். எபிசோட் மாதிரி தான், பிரேக் விட்டு 5 பிரேக் இருந்துச்சு எங்களுக்கு அதுலேயே. ஸோ அது கேட்கும்போது நடுவில் ஒரு 2-3 பிரேக் வந்தப்போ ஆட்டோமேட்டிக்காக ரீஜாயின் பண்ணலாம் வாட்ஸ்அப் காலில். ஒரு காலில் ரீஜாயின் பண்ணப்போ விக்கி தூங்கிட்டான். ஸோ நாங்கள் 2 பேரும் என்ன பண்ணலாம், கட் பண்ணி திருப்பி வாங்கலாம் இல்லைன்னு சொல்லி வி கேம் பேக் ஆன் த லைன். ஸோ அந்த 3 hours சொன்னது எனக்கு டைம் போனதே தெரியல. ஸோ நான் சொன்னேன், சீதா இது கண்டிப்பாக நம்ம பண்ணணும். ஏன்னா நான் தமிழில் சீரீஸ் பண்ணது இல்லை, ஸோ தெலுங்குல தான் பண்ணியிருக்கேன். ஸோ அதை எடுத்துகிட்டு போயிட்டு வேறு விஷயமா ஹாட்ஸ்டாருக்கு நான் போயிருந்தப்போ பிரதீப் காதில் இந்த மாதிரி ஒன்று கேட்டேன், நல்லா இருக்கு அப்படின்னு. பிரதீப்க்கு ரொம்ப பிடிச்சி போய் கேட்கலாமே அப்படின்னு சொல்லி ஸ்ரீதர் வந்து சொல்லி டெவலப் பண்ண கதை தான் இது. அவர் கேட்ட உடனே பிரதீப் ஓகே பண்ணிட்டாரு. அதுக்கப்புறம் குட்டி ஓகே பண்ணார். அதுக்கப்புறமா பட்ஜெட்டிங்காக வந்து நாங்கள் வந்து பிரபு கிட்ட போய் உட்காந்தோம். அதில் ஃபேக்ட் என்னன்னா பாருங்க, கிரியேட்டிவ்ல சிரிக்கிறாரு. ஃபேக்ட் என்னன்னா, இந்த கதையை நானே பண்ணியிருந்தாலும் ஒரு ரெஸ்ட்ரிக்டட் அமௌண்ட்ல தான் பண்ணியிருப்பேன். இல்லை வேற எந்த ப்ரொடியூசர் கிட்ட அப்ரோச் பண்ணியிருந்தாலுமே அவங்க வந்து இது வந்து குழந்தைங்க இருக்காங்களே, இது முடியாது, நம்மளுக்கு வந்து சேட்டலைட் விற்காது, டிஜிட்டல் விற்காது, ஆடியன்ஸ் வர மாட்டாங்க, எஃப்எம்எஸ் போகாது, ஹிந்தியில் போகாது, கன்னடாவில் போகாதுன்னு ஒரு லைன் கொடுப்பாங்க. இல்லை அந்த ரிஸ்கே எனக்கு கிடையாது. ஏன்னா இந்த கதை வந்து பெருசாக பண்ணணும். அதுக்கு அந்த பிளாட்ஃபார்ம் எனக்கு கொடுத்தது ஹாட்ஸ்டாருக்கு ரொம்ப 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 நன்றி. ஏன்னா ஒரு எக்ஸார்பிடண்ட்டாக ஒரு நம்பர் கொண்டு போய் நான் வந்து பிரபு டேபிளில் வச்சப்போ அவர் வந்து பயங்கரமான ஆள், பட் ரீசனபிளி பயங்கரமான ஆள். எனக்கு கேட்டது எல்லாமே கொடுத்தாரு. ஸோ தேங்க்யூ வெரி மச் பிரபு அண்ட் கின்சுக் சார் ஃபார் பீங் வெரி 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 ஜெனரஸ். ஸோ நிஜமாவே வி ஹேவ் டு அப்லாட் தம், பிகாஸ் இந்த கதை வந்து எல்லாருக்கும் போய் சேர வேண்டிய ஒரு கதை. கிஷோர் சார் சொன்ன மாதிரி எல்லாருக்கும் போய் சேர வேண்டிய ஒரு கதை. நான் இந்த கதையை கேட்டப்போ எங்க அப்பா எப்படி இருந்தாருன்ற சின்ன ஞாபகங்களும் எனக்கு வந்துச்சு. ஏன்னா நானும் எங்க அண்ணா பண்ணாத சேட்டையே கிடையாது. சேட்டையை பண்ணி வீட்டுல பயத்துல உட்காந்துருக்கும் போது எங்க அப்பா வருவாரு, மனுஷங்களா போயிட்டு இருக்க நாங்க பாலா மாறிடுவோம். இல்ல இப்படி விட்டா அப்படி போவோம், எங்க அண்ணன் எங்க விட்டா எங்க வந்துருவோம். ஸோ இப்படியும் இருந்திருக்கு. பட் அதை பேலன்ஸ் பண்ணி எங்க அம்மா வந்திருக்காங்க. ஸோ நான் வந்து சின்ன வயசுல என்னவா இருந்தாருன்னு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணேன் இவங்கள பார்க்கும் போது. எங்க அப்பா எப்படி இருந்தாரு, ஸ்ட்ரிக்டா இருந்தாரு, பட் ரீசனபிளா இருந்தார். தப்பு பண்ணா அடிக்கதான் செய்வாங்க. இப்ப ஸ்கேல் எடுத்தாலே நம்ம பயப்படுறோம். ஸோ அப்படிதான் இந்த ஸ்கிரிப்ட் ஆரிஜினேட் ஆச்சு. 2வது நான் எப்படி வந்தேன், அது ஒரு கதை. இந்த படத்துடைய பூஜா ஸ்டேஜ் பார்த்தீங்கன்னா அதில் வந்து ஷாம்பாய் தான் இருப்பார். நாங்கள் ஷாம்பாய் வச்சு தான் பண்ணோன்னு ஒரு ஐடியாவில் இருந்தோம். இப்போ ஷூட்டிங்க்கு போகிறதுக்கு முன்னாடி ஷாம்பாய் வந்து தாடி வளர்த்துட்டார் தெலுங்கு படம் போகணுன்ட்டு. ஐயோ என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அடுத்த காஸ்டிங் பண்ணலான்னு சொல்லிட்டு நானும் எல்லாரும் உட்காந்து லிஸ்ட் எடுத்துட்டு இருக்கோம். இவர் பண்ண நல்லா இருக்குமா, அவர் பண்ண நல்லா இருக்குமான்னு சொல்லிட்டு நான் வந்து விதார்த்துக்கு அதை சொன்னேன். விதார்த் மச்சா நல்லா இருக்கா, ஆனால் நான் அவுட்டோர் போகிறேன், என்னால் வர முடியாது. சரி வேற யாருக்கும் 2-3 பேர் சொன்னப்போ செம்மையா இருக்கு மச்சா, நான் இங்கே போகிறேன், நான் அங்கே போகிறேன். ஜென்யூனா அவங்க பிஸியாக தான் இருந்தாங்க. என்ன பண்ணலான்னு மதிய சொல்லும் போது ரஞ்சித் இதையே நீங்களே பண்ணக்கூடாது, நான் வந்து ரீப்ளேஸ்மெண்ட் கில்லர், நான் ஒரிஜினல் கேஸ்டிங்லாம் கிடையவே கிடையாதுங்க இதில். ஸோ அவர் சொல்றப்ப நான் சொன்னேன், என்னங்க ஓடிடிக்கு முதல் வாட்டி பண்ணுறோம், இன்னும் கொஞ்சம் இம்பார்ட்டன்ட், கொஞ்சம் அப்படி இம்பார்ட்டண்டா அப்பாவா பண்ணட்டுமா அந்த ஆசை இருந்துச்சு. ஆனா கிஷோர் சார் இருக்காரு, அந்த ஆசைலாம் படக்கூடாது, ஏன்னா அவர் வந்து ஜீனியஸ். நான் சொன்னேன், நான் அடுத்தது பண்ணிக்கலாமே ரஞ்சித், இல்லை நீங்க பண்ணுங்க நல்லா இருக்கும் அப்படின்னு எனக்கு கான்ஃபிடன்ஸ் கொடுத்தது அவர் தான். ஸோ இது என்னுடைய ஓடிடி டெபியூ கூட. அதுக்கப்புறம் நான் வந்து பிரதீப் கிட்ட போய் கேட்டேன், நான் பண்ணலாமான்னு. பண்ணலாமேடா, உன்னுடைய பட்ஜெட் தாங்காதேன்னு கிண்டல் பண்ணாரு. பட் அப்படிதான் நான் உள்ள வந்தேன். அது முடிஞ்சிச்சா. நான் லெட் மீ சே தேங்க்ஸ் டு தி கிரேட்டஸ்ட் டேலண்ட். இங்க எல்லாருமே ஆக்சுவலி ஃபேமிலி மெம்பர்ஸ் தான். ரஞ்சித் எனக்கு 7 years தெரியும். தீது படம் பார்த்துட்டு நாங்கள் அந்த படத்தை எடுத்து பல டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் போய் பார்த்து இந்த படம் ரிலீஸ் பண்ணுங்க நல்லா இருக்கும்னு சொல்லி சம்மந்தமே இல்லாமல் நான் உள்ள வந்தேன். ஏன்னா எனக்கு சார்ல்ஸ் ரொம்ப ஃப்ரெண்டு. ஸோ நானும் சார்ல்ஸ் ரஞ்சித்து தீது படம் எடுத்துக்கிட்டு பல டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் போய் பார்த்தோம். இது பாருங்க ரிலீஸ் பண்ணுங்கன்னு. பெருசாக யாரும் அக்செப்ட் பண்ணல. ஸோ நாங்கள் இந்த படத்தை ரிலீஸ் பண்ணிட்டோம். அன்னிலேருந்து எனக்கு ரஞ்சித் ஃப்ரெண்டு. இந்த கதை வந்தப்போ நான் ஃபர்ஸ்ட் சூஸ் பண்ணது ரஞ்சித்தை தான். ஸோ அதை கேட்டு பண்ணுறதுக்கு ரொம்ப நன்றி ஐயா. நெக்ஸ்ட் வந்து ஃபேமிலியாக சொல்லணும்னா நெக்ஸ்ட் வந்து டேஞ்சர் மணி.
கழுகு படத்துலேருந்து கழுகு ஃபைட்டராக இருந்தான். எனக்கு ரொம்ப செம்மையாக கனெக்ட் ஆயிடுச்சு. ஸோ கழுகு படத்துலேருந்து என் கூடயே இருந்ததால் நான் நிறைய எல்லா சீரியஸ்க்கும் அவர் தான் ஃபைட் மாஸ்டர். ஸோ நான் அடுத்த படம் பண்ணுற படத்துக்கும் அவர் தான் ஃபைட் மாஸ்டர். ஸோ தட்ஸ் ஃபேமிலி மெம்பர் நம்பர் 2. நெக்ஸ்ட் கம்ஸ் கனி. கனி வந்து எனக்கு 2019 தெரியும். அவங்களோட ஃபேமிலியில் எல்லா கூடயும் ஒர்க் பண்ணியாச்சு. திரு வந்து என்னுடைய ஜான்சி டைரக்ட் பண்ணார். விஜய் வந்து கட்டுறது கழுவு படம் பண்ணிச்சு. ரஞ்சினி வந்து அந்த படத்துக்கு காஸ்டியூம் டிசைனர். கனி வந்து இந்த படத்தில் பண்ணியாச்சு. யாரை விட்டேன்னா ஃபெரோஸ் வந்து ஃபெரோஸ்க்கு பண்டிகை பண்ணேன். ஸோ ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாரையும் கவர் பண்ணியாச்சு. நான் பண்ணாதது தேசிங்க்கும் அகத்தியன் சார் மட்டும்தான். ஸோ தே ஆர் மை ஃபேமிலி. அண்ட் தென் கம்ஸ் ஃபேமிலி மெம்பர் கெவின். அகெயின் எனக்கு 2019 பழக்கம். ஸோ முக்கால்வாசி எல்லாருமே ஆர் மை ஃபேமிலி மெம்பர்ஸ். ஸோ தேங்க்யூ கெவின் ஃபார் பிரில்லியன்ட் எடிட்டிங். அண்ட் ஓம் சும்மா சொல்லக்கூடாதுங்க. அவர் வந்து எங்கள் ரைட் நம்ம ஸ்ரீதர் வந்து யார் சினிமாட்டோகிராஃபி பண்ணலாம்னு சொன்னப்போ எனக்கு வந்து ஒரு வீடியோ காமிச்சார். அந்த பிச்சைக்காரன்ட்டோட வீடியோ. அதை பார்த்த உடனே அவர் பட்ஜெட் தாங்குமான்னு எங்களுக்கு தெரியாது. சொல்லி அப்ரோச் பண்ணோம். இல்லை நான் பண்ணுறேன் சார் இருந்தார். அண்ட் எவ்ரி ஃப்ரேம் பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சு. ஸோ தேங்க்யூ. அண்ட் என் தலைவன் யுவன் சங்கர் ராஜா. அவர் இல்லாமல் என்னால் படமோ வெப்சீரிஸோ எதுவுமே பண்ண முடியாது. இது பண்ணி முடிச்சுட்டு நான் சொன்னேன்ப்பா ஒரு சீரீஸ் பண்ணலான் இருக்கேன். அப்படியா? ஓகே. அவர் ஃபோன் பார்த்துட்டு இருக்கார். ஓகே அதுக்கு நீ தான் மியூசிக் பண்ணுவோம். எப்போ? நான் சொன்னேன் இல்லை நான் இப்போ ஷூட்டிங் போகிறேன். நான் மார்ச் வரைக்கும் இருக்க மாட்டேன். நான் இந்த ஆகஸ்ட்டில் வந்துக்கிறேன் வீட்டை அப்படின்னு சொல்லி ஆகஸ்ட்னா பண்ணலாமே அப்படின்னாரு. ஸோ யுவன் கேம் வித் பிக்சர். இதில் 3 சாங் இருக்குது. பார்த்தவங்க எல்லாரும் கேட்டிருப்பீங்க. நாங்கள் ஒரு பாட்டு ரிலீஸ் பண்ணிட்டோம், 2 பாட்டு ரிலீஸ் பண்ணிடுறோம். அண்ட் பர்ஃபார்மன்ஸஸ் பொறுத்தவரையில் என்னுடைய டாப் 3 ஸ்டார்ஸ் வந்து சர்ப்ரைஸ் எலிமெண்ட் வந்து கனி தான். வேற லெவலுக்கு நடிச்சிருந்தாங்க. ஸோ இம்பாசிபிள் இருந்துச்சு. நான் பார்த்தோன்னே ஃபோன் பண்ணி கனி நீங்கள் சூப்பராக பண்ணியிருந்தோடனே ப்ராங்க் பண்ணாதீங்க கிருஷ்ணா. இது நீங்கள்லாம் பார்த்தீங்க, நான் ப்ராங்காக பண்ணேன். தேங்க்யூ கனி ஃபார் பீங் அ பார்ட் ஆஃப் தி ஷோ. அண்ட் தென் மை 2 குட்டீஸ். நான் 5 பண்ண சேட்டையில் டபுள் டைம் சேட்டை பண்ணாங்க. ஆனால் சின்சியராக ஒர்க் பண்ணாங்க. நாங்களாம் 6 மணிக்கு ஒரு அம்பாசிடர் வரும். 8-10 பேரை ஏற்றி விட்டுட்டு ஸ்பாட்டுக்கு போயிடுவோம். அங்கே இஷ்டத்துக்கு சாப்பிட்றது, இஷ்டத்துக்கு விளையாடுறது, எப்பயாவது ஒரு ஷார்ட் கொடுக்குறது. அப்படி தான் மணி சார் எங்களை ட்ரீட் பண்ணார். ஆனால் இந்த வயசுல இவ்வளோ ப்ரொஃபஷ்னலாக டைமுக்கு வந்து ஷார்ட்டை கொடுத்து, அதுவும் நைட்டு. நான்லாம் நைட் ஷூட்லாம் மணி சார் இருக்கும்போது 12 மணிக்கு தூங்கிடுவேன். நாங்கள் ஒரு 5 பேர் தூங்கிடுவோம் 12 மணிக்கு. ஸோ அது மாதிரிலாம் இல்லாமல் சின்சியராக உட்காந்து பர்ஃபார்ம் பண்ணி ப்ரொடக்ஷனுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது. ஐயர் சக்தி தேங்க்யூ. அண்ட் ரெமி அகெயின் ஃபேமிலி மெம்பர். அறிந்து மரியாமலும் பட்டியல் அங்கேருந்து எங்களோட ஃபேமிலியில் இருந்திருக்காரு. அதுக்கப்புறம் டாக்கிங் டைம்ஸ்க்கு எல்லாம் கூட அவர் தான் பண்ணார். ஸோ நான் ஃபர்ஸ்ட் டைம் தமிழில் பண்ணுறதால இவர் வந்திருக்காரு. இவர் கண்டினியூஸ் என் கூட இருப்பார். ஸோ தேங்க்யூ ஃபார் ஒர்க்கிங் வித் அஸ் தலைவா. அண்ட் லாஸ்ட் பட் நாட் தி லீஸ்ட் கிஷோர் சார். இன்டர்வியூவில் கேட்பாங்க கிஷோர் சார் பற்றி சொல்லுங்கள், அவருடைய பர்ஃபார்மன்ஸ் பற்றி. நான் சொல்கிற ஒரே விஷயம் தான், ஐ எம் நாட் குவாலிஃபைட் இனஃப் டு டாக் அபவுட் கிரேட் பர்ஃபார்மன்ஸஸ். அதனால நான் பேசவே மாட்டேன். நீங்கள் பாருங்கள். தேங்க்யூ ஸோ மச் சார் ஃபார் பீங் அ பார்ட் ஆஃப் அ ஷோ. யாராவது விட்டேன்னா சார்? அண்ட் இவர் எல்லாருடைய அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸையும் ஏற்றிட்டாரு. அவருக்கு எல்லாரும் ஏற்றிட்டாங்க. எங்களுக்கு ஒரு டீம் இருக்கு சார். ஜெய் சார் அங்கே இருக்காரு. ஜெய் சார் தேங்க்யூ வெரி மச். அண்ட் அவருடைய சன் மதன் தான் எங்களுடைய இபி. அவர் யூரோப் போயிருக்காரு. ஸோ தேங்க்ஸ் மதன் அவரு. அப்புறம் எங்க இன்னொருத்தர் ராம் இருக்காரு. தேங்க்யூ ராம். அண்ட் சுமன். எங்களுக்கும் டீம் இருக்குங்க. ஸோ தேங்க்யூ வெரி மச். ஏன்னா நடிக்கும்போது ப்ரொடக்ஷன் டென்ஷன் கொடுக்காம இருந்ததுக்கு மதனுக்கு நான் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். தேங்க்ஸ் மச்சான். தேங்க்யூ எவ்ரிபடி. ப்ளீஸ் சப்போர்ட் அவர் ஷோ. தேங்க்யூ.